ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎன்சியில் யூஸ் பண்ணக்கூடிய ஜி கோட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் சிஎன்சி லேத் மிஷின்னா என்ன அப்படின்றத பற்றியும், சிஎன்சி லேத் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஜி கோட்ஸ் என்னென்ன இம்பார்ட்டண்டான கோட்ஸ் அப்படின்றத பற்றியும், அதனுடைய டைப்ஸ் பற்றியும், அப்படி கோட் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற அதனுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. CNC lathe machine explanation பார்த்தோம்னாக்கா CNC lathe is a machine tool that uses computer controlled movement to shape cylindrical or symmetrical parts. ஸோ சிலிண்ட்ரிக்கலாக இருக்கக்கூடிய பார்ட்ஸையும் சிமெட்ரிக்கல் பார்ட்ஸையுமே வந்து நம்ம சிஎன்சியில் லோட் பண்ணி நமக்கு தேவையான ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி தேவையான ரெக்கார்ட் அவுட்புட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த சிஎன்சி லேத் மிஷின். இட் ஒர்க்ஸ் பை ரொட்டேட்டிங் எ ஒர்க் பீஸ் வைல் எ கட்டிங் டூல் மூவ்ஸ் அலாங் த various axes to remove material and create a desired shape. ஸோ நம்ம நார்மலாக மேனுவலாக யூஸ் பண்ணக்கூடிய லேத் மிஷின் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுக்கு வந்து இன்புட் வந்து நம்ம மேனுவலாக தான் கொடுப்போம். அதாவது கட்டிங் டூல் வந்து எந்த ஆக்சிஸில் மூவ் ஆகணும், எந்த அளவுக்கு மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும் அப்படின்றது வந்து நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா தான் கொடுத்து நமக்கு தேவையான ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் எடுப்போம். இங்கே வந்து சிஎன்சி அப்படின்றது வந்து கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மெத்தட். ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் வந்து நம்ம லேத் மிஷின் கூட அட்டாச் பண்ணியிருக்கிறதால அதுக்கான இன்புட் வந்து நம்ம கம்ப்யூட்டர் மூலயமா கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த லேத் மிஷின் வந்து அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதான் வந்து சிஎன்சி லேத் மிஷின். ஸோ சிஎன்சி லேத் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ இந்த கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோலில் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய லாங்குவேஜில் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா தான் அது வந்து அதை எடுத்துக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். அப்படின்றப்போ நம்ம சிஎன்சி ப்ரோக்ராமுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், அது எதை டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த லாங்குவேஜில் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா தான் இந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சிஎன்சியில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமுக்கு என்னென்ன கோடிங் இருக்குது, என்னென்ன பேராமீட்டர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து O0. ஸோ இது வந்து ப்ரோக்ராம் நம்பரை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். இதை வந்து 001 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் நம்ம வந்து டைப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து N. இது வந்து சீக்வன்ஸ் நம்பரை வந்து குறிக்கும். இது வந்து N1, N2, N01, 001, N002 அப்படின்னு சொல்லி சீக்வன்ஷியலாக நம்ம வந்து ஒரு லைனுக்கும் வந்து இதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எழுதுவோம். ஸோ இது வந்து அடுத்தடுத்த சீக்வன்ஸ் எந்த சீக்வன்ஸ்க்கு அடுத்து எந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத வந்து குறிக்கும். இன்கேஸ் நம்ம ப்ரோக்ராமில் ஏதாவது நடுவில் வந்து எரர் இருக்குது, ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா அது வந்து இந்த லைனில் இருக்குது, இந்த என் சீக்வன்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் அதை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணுறதுக்குமே வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக யூஸ் பண்ணுறது தான் இந்த சீக்வன்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் அப்படின்றது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் டெசிக்னேஷன். ஸோ இதில் வந்து எப்படின்னு பார்க்கலாம், எக்ஸ் அப்படின்னு சொல்லி அதனுடைய வேல்யூ வந்து கொடுப்போம். ஸோ இப்போ எக்ஸ் வந்து ஒரு 10க்கு வரணும் அப்படின்னாக்கா எக்ஸ் 10.0 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இசட் அப்படின்றது வந்து ஜெட் ஆக்சிஸ் டெசிக்னேஷன். இது வந்து ஜெட் போட்டு ஜெட்டுக்கு பக்கத்தில் அந்த வேல்யூ பாயிண்ட் வச்சு 0 கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் டெசிக்னேஷன். ஸோ ரேடியஸ் அப்படின்றது வந்து ஆர் அப்படின்ற லெட்டர் போட்டு அதுக்கு பக்கத்தில் எவ்வளோ ரேடியஸ் வேல்யூவில் இருக்கணும் அப்படின்றத கொடுக்கணும். ஃபீட் அப்படின்றது வந்து ஃபீடு ரேட். அதாவது நம்ம டூல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பீஸ் மேலே ஃபீட் ஆகணும் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த ஃபீட் எஃப். ஸோ எஃப் இது வந்து 0.5 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா எம்எம் பர் ரெவல்யூஷனுக்கு வரும். அதாவது ஒரு சுத்துக்கு வந்து 0.5 mm வந்து ஃபீட் ஆகும். அதாவது அந்த டூல் வந்து ஒரு ரெவல்யூஷன் ஒரு ரெவல்யூஷன் வர்றதுக்குள்ள 0.5 mm வந்து இது வந்து ஃபீட் ஆகும். ஸோ அந்த ஃபீடில் வந்து போகிறது தான் அந்த ஃபீடு ரேட். ஸ்பிண்டில் ஸ்பீட் அப்படின்றது வந்து S500 அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா ரெவல்யூஷன் பர் மினிட், ஒரு மினிட்டுக்கு வந்து 500 ரெவல்யூஷன் வந்து அந்த ஸ்பிண்டில் சுற்றணும் அப்படின்றத ப்ரோக்ராம் கோடு தான் எஸ். டி அப்படின்றது வந்து டூல் டெசிக்னேஷன். அதாவது T0101 அப்படின்னாக்கா நம்ம டரட்டில் ஆல்ரெடி பார்த்தப்போ அதில் வந்து ஒரே டைமில் வந்து 8 டைப் ஆஃப் டூல் வந்து நம்ம லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து இந்த T01 அப்படின்றது வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டூலை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ அதான் வந்து T01. செகண்ட் ஸ்டேஜில் இருக்குதுனாக்கா T020 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் T அப்படின்றது வந்து டூல் டெசிக்னேஷனை டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டானது வந்து இந்த ஜி கோட் அண்ட் எம் கோட். ஜி கோட் அப்படின்றது வந்து
ப்ரிப்பரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை வந்து G00 G01 அப்படின்னு சொல்லி இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இதில் G00 01 02 03 அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும். ஸோ ஒன்றுத்துக்குமே வந்து ஒரு மீனிங் இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் மீனிங் இருக்குது. ஸோ M அப்படின்றது வந்து மிஸ்சலேனியஸ் ஃபங்க்ஷன். எம்மை வந்து M00 M01 M02 அப்படின்னு சொல்லி M கோடுமே வந்து ஒரு டைப் ஆஃப் M கோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த G கோட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கோட் பற்றியும் M கோடில் இருக்கக்கூடிய ஒரு மீனிங் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒரு சிஎன்சி ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த பேராமீட்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ G கோட்ஸில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற G கோட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னாக்கா G00 01 02 03 04 G20 21 40 41 42 70 71 72 73 74 75 76 G22 23 G77 78 G79 96 97 94 95 27 28 29 33 90 and 91. ஸோ G கோட்ஸில் நிறைய கோட்ஸ் இருக்குது. அதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான கோட்ஸ் மட்டும் பற்றி பார்க்கலாம் ஒன்று. ஸோ G கோட்ஸ் ஃபார் சிஎன்சி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய மெயினான G கோட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா G00. இந்த G00 அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அது வந்து டரட் ரேப்பிட் மூவ்மெண்ட். ஸோ நம்ம டரட் அப்படின்றது வந்து அந்த டூலை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு யூனிட் தான் வந்து டூல் டரட்டு. ஸோ நம்ம G00 கொடுத்து எக்ஸ் வேல்யூ Z வேல்யூ. ஸோ நம்ம இதில் பார்த்த மாதிரியே இது வந்து Z வேல்யூ, ஹரிசாண்டலாக இருக்கிறது வந்து Z வேல்யூ, வெர்டிக்கலாக இருக்கிறது வந்து எக்ஸ் வேல்யூ. ஸோ அந்த டூல் வந்து ஒரு ஹோம் பொசிஷனில் இருக்கும். அந்த ஹோம் பொசிஷன்லேருந்து எக்ஸ் அண்ட் Z வேல்யூ நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து இது வந்து என்னன்றது சீக்வன்ஸ் நம்பர் G00 கொடுத்து X25 Z5 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஹோம் பொசிஷனில் இருக்கக்கூடிய டூல் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரேப்பிடாக அது ஹை ஸ்பீடில் வந்து X25 Z5 Z வந்து இங்கேருந்து 0லேருந்து இங்கே 5யும் எக்ஸ் வந்து இங்கேருந்து 25லேயும் வந்து 25லேயும் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிற்கும். அதாவது G00 கொடுத்தோம்னாக்கா சடனாக ரேப்பிடாக ஃபாஸ்ட்டாக வந்து கரெக்டாக அதுலேருந்து நம்ம எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அந்த இடத்துல வந்து நின்றோம். அதுதான் வந்து டரட் ரேப்பிட் மூவ்மெண்ட். G01 அப்படின்றது வந்து டூல் மூவ்மெண்ட் பை அவர் ஃபிக்ஸ்டு ஃபீட். ஸோ இதில் G00 பார்த்தோம்னாக்கா அது வந்து டக்குன்னு அதுவாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும். G01 கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அது எவ்வளோ ஸ்பீடில் வரணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ G01 அப்படின்றது வந்து டூல் மூவ்மெண்ட் பை அவர் ஃபிக்ஸ்டு ஃபீட் mm/revolution. ஸோ இதில் வந்து சீக்வன்ஸ் நம்பர் G கோட் வந்து G01 கொடுத்துட்டு எக்ஸ் வந்து X25 Z00 F வந்து 0.2 mm/revolution இந்த ஸ்பீடில் வந்து கொடுக்குறோம். ஸோ X25 அப்படின்றது வந்து இந்த இடம், Z0 அப்படின்றது வந்து இந்த இடம். ஸோ இதுக்கு நேராக Zல வந்து 0 வந்துடும், Xல வந்து 25 இந்த இடத்துக்கு வரணும். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருந்த X25 Z5லேருந்து X25 Z0க்கு வர்றதுக்கு 0.2 mm/revolution இந்த ஸ்பீடில் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்து மூவ் ஆகும். இதான் வந்து G01. அதாவது டூல் வந்து லீனியராக வந்து டூல் வந்து நம்ம எவ்வளோ ஃபீட் கொடுக்குறோமோ அந்த ஃபீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்து மூவ் ஆகுறது தான் வந்து G01. நெக்ஸ்ட் வந்து G02. இது வந்து டூல் கிளாக்வைஸ் ரொட்டேஷன் மூவ்மெண்ட். ஸோ நம்ம டூல் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. ஸோ லீனியராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. ஸோ அது நமக்கு வந்து ஒரு ஆங்குலராக நம்ம அதை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்றப்போ G02 யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த டூல் வந்து கிளாக் வைஸில் வந்து மூவ் ஆகும். ஸோ அப்படி கிளாக் வைஸில் மூவ் ஆகும்போது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து எக்ஸ் எவ்வளோ Z எவ்வளோ மூவ் ஆகணும் அப்படின்ற வேல்யூ கொடுத்துட்டு அது எவ்வளோ ரேடியஸில் வந்து மூவ் ஆகணும் அப்படின்ற வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டூல் வந்து ஆப்ரேஷன் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எவ்வளோ ரேடியஸோ அந்த ரேடியஸ் எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த பெர்ஃபார்ம் பண்ணி அந்த XZ வேல்யூக்கு வந்து போய் ரீச் ஆகும். இதான் வந்து G02. G03 அப்படின்றது வந்து டூல் ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன் மூவ்மெண்ட். ஸோ டூல் வந்து ஆன்டி கிளாக்வைஸில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்றப்போ நம்ம ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரும்போது அதனுடைய G03 கொடுத்துட்டு எக்ஸ் வேல்யூ Z வேல்யூ கொடுத்துட்டு அது எவ்வளோ ரேடியஸில் வந்து அது வந்து டர்ன் ஆகணும் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து டூல் வந்து இங்கே இருக்கிறது வந்து அந்த லீனியர் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா
நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் அந்த பர்டிகுலர் ரேடியஸில் எக்ஸ் அண்ட் இசட் பாயிண்ட்டை வந்து ரீச் ஆகி நமக்கு ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து G04 இது வந்து 12 டைம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 12 டைம் அப்படின்றது வந்து ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு ட்ரில்லிங் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சம் டெப்த்துக்கு வந்து ட்ரில்லிங் பண்ணும்போது ஒரே ஃபீல்டில் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த டூலுடைய மூமெண்ட்டும் ஒர்க் பீஸ் வந்து கான்டாக்ட்லேயே இருந்துச்சு அப்படின்னாக்கா சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகி டூல் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அதை ட்ரில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு அந்த பர்டிகுலர் மில்லி செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் வந்து அதை வந்து ட்ரில் பண்ணி வெயிட் பண்ணி இப்படி வந்து ஃபீட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறது தான் வந்து இந்த 12 டைம் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இது G04 அப்படின்ற கோடால் டினோட் பண்ணுவோம். ஸோ 04 கொடுத்துட்டு அந்த P அந்த டைம் வந்து பார்த்தோம்னாக்கா 500 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா இது வந்து மில்லி செகண்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். இது வந்து மில்லி செகண்ட்ஸில் தான் நம்ம வந்து இன்புட் வந்து கொடுக்கணும். P500 கொடுத்தோம்னாக்கா 0.5 செகண்ட்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீடு போயிட்டு அப்புறம் 0.5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப வந்து ஃபீட் போகும், திரும்ப வெளியே வரும், திரும்ப வந்து ஃபீட் போகும். அப்படி போச்சுனாக்கா இது வந்து ஆப்ரேஷன் வந்து ஸ்மூத்தாக வந்து நமக்கு வந்து பர்ஃபார்ம் ஆகும். அதுக்கு தான் அந்த 12 டைம் அப்படின்றது யூஸ் ஆகுது G04. நெக்ஸ்ட் வந்து G20 கோடு வந்து பார்த்தோன்னாக்கா இன்புட் இன் இன்ச்சஸ், அதாவது நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்து ஏதாவது வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அது எல்லாமே வந்து G20 கொடுத்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அதாவது G20 கொடுத்து X5 Z10 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதனுடைய வேல்யூஸ் வந்து அது வந்து இன்ச்சில் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். எக்ஸுன்றது 5 இன்ச்சும் Z 10 இன்ச்லேயும் வந்து அடுத்த இது வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற அது வந்து எடுத்துக்கும். G21 அப்படின்ற கோடு கொடுத்தோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம X5 Z10 கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா எக்ஸ் வந்து 5 mm Z வந்து 10 mm வரணுன்ற எம்எம்ல வந்து அது இன்புட் எடுத்துக்கும். ஸோ G20 அப்படின்றது வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது, இது பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட். ஸோ G21 அப்படின்றது தான் வந்து இப்போ வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதிகமாக வந்து. ஸோ இது வந்து எம்எம்ல வந்து நம்ம வந்து டயக்ராம்லையுமே வந்து எம்எம்ல தான் கொடுத்துருப்போம் ISO ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதால. ஸோ அதனால G21 கோட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த வேல்யூஸுமே நம்ம வந்து இன்புட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். G20 அப்படின்றது வந்து இன்ச்சஸில் இன்புட் கொடுக்கறது, G21 அப்படின்றது வந்து எம்எம்ல இன்புட் கொடுக்கறது. நெக்ஸ்ட் வந்து G40 இது வந்து டூல் ரேடியஸ் காம்பன்சேஷன் ஆஃப். இது எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னாக்கா நம்ம அந்த இன்செட் பேராமீட்டர்ஸில் பார்த்தோம்னா லாஸ்ட்டில் வந்து நோஸ் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி 0.8 mm கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும்போது அதில் வந்து இதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டூல் ரேடியஸ் காம்பன்சேஷன் ஆஃப் அப்படின்ற G40 கோடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து G40 அப்படின்ற கோடை கொடுத்துட்டு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த எரர் வந்து வராமல் நமக்கு ஆப்ரேஷன் வந்து ஸ்மூத்தாக வந்து பர்ஃபார்ம் ஆகும். G41 அப்படின்றது வந்து லெஃப்ட் காம்பன்சேஷன் ஆன் ஆன்டி கிளாக் வைஸ் சைடில். ஸோ இது வந்து G41 கொடுத்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆப்ரேஷன் வந்து இந்த நோஸ் ரேடியஸ் வந்து இது எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாமல் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து அக்யூரேட்டான அவுட்புட் கிடைக்கும். அட் த சேம் டைம் G42 யூஸ் பண்ணோம்னாக்கா ரைட் காம்பன்சேஷன் ஆன், அதாவது கிளாக் வைஸில் யூஸ் பண்ணும்போது அந்த நோஸ் ரேடியஸ் இந்த 0.8 mm எரர் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த G42 யூஸ் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி கரெக்டான வேல்யூ வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் தான் வந்து நம்ம G கோட்ஸில் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கோட்ஸ். ஸோ இது பார்த்தோன்னாக்கா ரிப்பீட்டட் சைக்கிள் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டானது வந்து G71. இது வந்து டர்னிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கோடு வந்து இதை வந்து கேண்டு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்றப்போ ஒரே ஃபீல்டில் வந்து ஒரே டைமில் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு டூல் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அந்த மெட்டீரியலை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்படின்றப்போ ஃபஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இது வந்து ஒரு 20 இருக்குனாக்கா அந்த 20யும் நம்ம வந்து ஒரே ஃபீல்டில் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இதை வந்து ஒரு 20யை வந்து ஒரு 5-5 4-4 2-2 வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணும்போது அதே ஆப்ரேஷன் தான் வந்து இப்படி வந்து ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஃபீட் கொடுத்து அது திரும்ப பர்ஃபார்ம் ஆகி அப்படி வந்து இது வந்து கண்டினியூஸாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறதால இதை வந்து ரிப்பீட்டட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபீடுக்குமே நம்ம வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ப்ரோக்ராம் கொடுக்காம நம்ம அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டு எவ்வளோ ஃபீல்டில் போகணும் எவ்வளோ வரைக்கும் போகணும்னு சொல்லி அதுக்கான ஃபார்மேட்டில் நம்ம அந்த G71 யூஸ் பண்ணி அதுக்கான ஃபார்மேட்டில் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுவே வந்து கண்டினியூஸான வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு
அந்த ஆப்ரேஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணி விட்டுடும். ஸோ இதுக்கு நம்ம G71 கோடில் யூஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதோடைய ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். G71 மேலே வந்து U அண்ட் R, கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா G71 PQ UW FSன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதிலே வந்து U அப்படின்றது வந்து டெப்த் ஆஃப் கட் ஸ்டாக் ரிமூவல் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. R அப்படின்றது வந்து ரிட்ராக்ட் ஹைட், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது வந்து இந்த ஆக்சிஸ், அதாவது வெர்டிக்கல் ஆக்சிஸ் தான் எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து ஸ்டாக் ரிமூவல், ஒரு ஃபீடுக்கும் எவ்வளோ ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ரிட்ராக்ட் அப்படின்றது வந்து இது ரிமூவ் பண்ணிவிட்டு எவ்வளோ அது வந்து ரிட்ராக்ட் போய் எங்கே நிற்கணும் அப்படின்றது அந்த 6. P அப்படின்றது வந்து கான்டூர் ஸ்டார்ட் பிளாக் நம்பர், Q அப்படின்றது வந்து எண்டு பிளாக் நம்பர். PQ அப்படின்றது வந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும், அதாவது எந்த பர்ஃபார்ம் வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணுமோ அதை டினோட் பண்ணுறது. U அப்படின்றது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ், W அப்படின்றது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் இன் இசட் ஆக்சிஸ். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணும்போது இதை ரஃபாக தான் நம்ம வந்து ரஃப் டர்னிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்றப்போ நம்ம கரெக்டாக 60 வேணும்னாக்கா நம்ம வந்து 60ல் வந்து முடிக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து கொஞ்சம் வச்சு ஸ்டாக் வச்சு அதோட முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் வச்சு முடிக்கிறது. ஸோ இப்போ 60 வரணும்னாக்கா நமக்கு வந்து ஒரு 64 63 இந்த மாதிரி வச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம வந்து அதை ஃபினிஷிங் பண்ணி ஸ்மூத்தனிங் பண்ணி கரெக்டாக அந்த டைமென்ஷனில் கொண்டு வரதுக்கு இருக்கிறதா இந்த ஃபினிஷிங் அலவன்ஸ். F அப்படின்றது வந்து ஃபீடு ரேட், எவ்வளோ ஃபீடில் அது ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுன்றது. S அப்படின்றது வந்து ஸ்பிண்டில் ஸ்பீடு, அது எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் வந்து N60ல் G71 யூஸ் பண்ணி U வந்து 10 R 10 கொடுத்துருக்காங்க. அதாவது டெப்த் ஆஃப் கட் வந்து 10 mm வந்து டெப்த் வரைக்கும் வரணும், ரிட்ராக்ட் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா G71ல் P80 Q90, அதாவது இதுதான் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட். அதாவது G00ல் X வந்து 60 வரணும், அதில் Zல வந்து 75 வரைக்கும் வந்து கட் எடுக்கணும். இதான் வந்து நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட். ஸோ அதுதான் வந்து P வேல்யூ வந்து கான்டூர் ஸ்டார்ட் பிளாக் நம்பர், P வேல்யூவில் வந்து இது நம்பர் வந்து 18 கொடுத்துருக்காங்க. Qவில் வந்து இந்த வேல்யூ வந்து 19 கொடுத்துருக்காங்க. 80லேருந்து 90 இதான் நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ரெக்குவயர்மெண்ட். அதை கொடுத்துட்டு U அப்படின்றது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து 3 கொடுத்துருக்காங்க. Z ஆக்சிஸில் நமக்கு ஃபினிஷிங் அலவன்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்றதால W வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபீடு வந்து 0.25 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபீடு அது எவ்வளோ mm per revolution வந்து அது அப்ளை ஆகணும்னா 0.25 அப்படின்ற ஃபீடில் வந்து நமக்கு வந்து இது ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் ஆகும். இதான் வந்து G71 டர்னிங் ப்ராசஸ். இது ரிப்பீட்டடாக நடக்கிறதால இது வந்து ரிப்பீட்டட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து G70 அப்படின்றது வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் சைக்கிள். G71ல் பண்ணது வந்து ரஃப் டர்னிங். ஸோ இதில் வந்து ஸ்மூத்தன் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதால G70 வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் சைக்கிள். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி பார்த்த அதே ப்ரோக்ராம் தான் G71 போட்டு G70ன்றதை யூஸ் பண்ணி நமக்கு என்ன ஆப்ரேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து G00 X வந்து 60யும் Z வந்து -75யும் இருக்கணுன்றது தான் ரெக்குவயர்மெண்ட். ஸோ அதனால் G70 அப்படின்றது போட்டுட்டு PQ நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன P80 and 90 இதை தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஃபீடு வந்து 0.15 அப்படின்ற ஃபீடில் வந்து இந்த ரெக்குவயர்மெண்ட் நமக்கு வந்து தேவை அப்படின்றத G70 கோடு கொடுத்தோம்னாக்கா நமக்கு தேவையான X வந்து 60லையும் Z வந்து 75 வரைக்கும் வந்து அது ஸ்மூத்தன் பண்ணி கொடுத்துரும், நமக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இது வந்து முன்னாடி பார்த்த அதே பேராமீட்டர்ஸ் தான். 71 பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த 70 கோட் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா 71 ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணி அதோடைய ஸ்டாக் எல்லாம் வச்சு ரெடி பண்ணதுக்கப்புறமா 70 வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது பர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஸ்மூத்தன் பண்ணி நமக்கு கரெக்டான அவுட்புட்டில் வந்து ப்ராடக்ட் வந்து வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து G72 ஃபேஸிங் சைக்கிள். ஃபேஸிங் அப்படின்றது வந்து டர்னிங் அப்படின்றது வந்து ஒரு சர்க்குலர் காம்பனன்டோடைய டயாமீட்டர் ரெடியூஸ் பண்ணுறது. ஃபேஸிங் அப்படின்றது வந்து அதனுடைய லென்த்தை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் வந்து ஃபேஸிங். ஸோ அது வந்து ரிப்பீட்டட் சைக்கிளில் எப்படி நம்ம அதை வந்து மெட்டீரியலை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபார்மேட் வந்து G72 UR. G72ல வந்து PQ UW FS. ஸோ இது நம்ம வந்து டர்னிங்கில் பார்த்த அதே பேராமீட்டர்ஸ் மாதிரி தான் வரும். ஸோ U அப்படின்றது வந்து டெப்த் ஆஃப் கட்டு, ஸ்டாக் ரிமூவல் இன் Z ஆக்சிஸ், Rன்றது ரிலீஃப் டிஸ்டன்ஸு, P அப்படின்றது வந்து கான்டூர் ஸ்டார்ட் பிளாக் நம்பர், Qன்றது எண்டு நம்பர், U அப்படின்றது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ், W அப்படின்றது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் இன் Z ஆக்சிஸ்.
ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ வைக்கணும், ஜெட் ஆக்சிஸில் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது தான் அந்த அலவன்ஸு. ஃபீடு ரேட் அப்படின்றது வந்து எவ்வளோ ஃபீல்டில் வந்து அது மூவ் ஆகணும் அப்படின்றது, ஸ்பிண்டில் ஃபீட் அப்படின்றது வந்து எஸ்ஸில் கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம்னாக்கா G72 கொடுத்துட்டு U வந்து 2, R வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ U அப்படின்றது வந்து டெப்த் ஆஃப் கட் வந்து 2 mm எடுக்கணும், ரிட்ராக்ட் டிஸ்டன்ஸ் வந்து 2 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கான ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னாக்கா Z வந்து 30 வரைக்கும் அண்ட் எக்ஸ் வந்து 20. ஸோ இதான் வந்து எக்ஸு, இது வந்து 20 இருக்கணும், Z அப்படின்றது வந்து 30 இருக்கணும். ஸோ இதில் வந்து இதுதான் வந்து நமக்கு வந்து 0 பொசிஷன். ஸோ அப்படின்றப்போ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆக போகுது. ஸோ அதில் நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட் வந்து N8 N9, அதை வந்து இந்த P வேல்யூலையும் Q வேல்யூலையும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் வந்து 8லேருந்து எண்டு வந்து 9 வரைக்கும். அண்ட் U வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் வந்து எக்ஸஸில் வந்து 0 அண்ட் Z ஆக்சிஸில் வந்து 0. ஃபீடு வந்து 0.3 அப்படின்ற ஃபீடில் வந்து இந்த மெட்டீரியல் ரிமூவல் வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ இதான் வந்து G72 ஃபேஸிங் சைக்கிள். ஸோ ஃபேஸிங் பண்ணும்போது 2 mm அது கீழே இறங்கி மெட்டீரியலை ரிமூவ் பண்ணி லாஸ்ட்டாக நமக்கு தேவையான இந்த டைமென்ஷன்ஸ்க்கு அவுட்புட் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து G73 பேட்டர்ன் ரிப்பீட்டட் சைக்கிள். இதனுடைய ஃபார்மேட் வந்து G73 UWR, G73 PQUWFS. ஸோ இதில் U அப்படின்றது வந்து ஸ்டாக் ரிமூவல் இன் எக்ஸ் ஆக்சிஸ், W அப்படின்றது வந்து ரிமூவல் இன் Z ஆக்சிஸ், R அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் டிவிஷன். ஸோ எத்தனை டைம் வந்து அது வந்து ரிப்பீட்டட் ஆகணும் அப்படின்றது தான் வந்து 6. P அப்படின்றது வந்து அதனுடைய கான்டூர் ஸ்டார்ட் பிளாக் நம்பர், Q அப்படின்றது வந்து எண்டு பிளாக் நம்பர், U அப்படின்றது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸு, W அப்படின்றது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் இந்த Z ஆக்சிஸ், F அப்படின்றது வந்து எவ்வளோ ஃபீட் கொடுக்கணும் அப்படின்றது, S அப்படின்றது வந்து ஸ்பிண்டில் ஸ்பீட். ஸோ நமக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட்டட் சைக்கிளில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இதில் G73 கோடு கொடுத்துட்டு U அப்படின்றது வந்து ஸ்டாக் ரிமூவல் எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ ரிமூவ் பண்ணணும் அண்ட் வந்து Z ஆக்சிஸில் எவ்வளோ ரிமூவ் பண்ணணும் 0.5 0.2. R அப்படின்றது வந்து அதனுடைய ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் டிவிஷன் வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா P அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பிளாக் நம்பர், Q அப்படின்றது வந்து எண்டு பிளாக் நம்பர், U அப்படின்றது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், Wன்றது ஃபினிஷிங் அலவன்ஸ் Z ஆக்சிஸ், ஃபீட் அப்படின்றது வந்து எவ்வளோ ஃபீடில் வந்து நம்ம வந்து அது வந்து ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றது F வேல்யூ. ஸோ இதான் வந்து G73 பேட்டர்ன் ரிப்பீட்டட் சைக்கிளுடைய ஃபார்மேட். நெக்ஸ்ட் வந்து G74 பீக் ட்ரில்லிங் இன் Z டைரக்ஷன். ஸோ இதுக்கான ஃபார்மேட் வந்து G74R, G74XZQF. ஸோ இதில் R அப்படின்றது வந்து ரிலீஃப் டிஸ்டன்ஸ், X அப்படின்றது வந்து சென்டர் பாயிண்ட், Z அப்படின்றது வந்து டோட்டல் டெப்த், Qன்றது வந்து டெப்த் ஆஃப் கட் ஈச் பாஸ் இன் மைக்ரான்ஸ், F அப்படின்றது வந்து ஃபீட் ரேட். ஸோ இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டில் வந்து ட்ரில்லிங் வந்து கேரி அவுட் பண்ணணும் Z டைரக்ஷனில் அப்படின்றப்போ G74 கொடுத்துட்டு R வந்து 1.0, இது வந்து ரிலீஃப் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் வேல்யூ வந்து எக்ஸ்ன்றது இந்த வெர்டிக்கல், ஸோ அது வந்து கரெக்டாக அந்த 0 பொசிஷனில் இருக்கணும், சென்டர் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் டெப்த்து வந்து எவ்வளோ 75 வரைக்கும் டெப்த்து வந்து எடுக்கணும். அண்ட் Q வந்து டெப்த் ஆஃப் கட் இன் ஈச் பாஸ் இன் மைக்ரான்ஸ். ஸோ ஒரு பாஸ்க்குமே வந்து எவ்வளோ மைக்ரான் வந்து அது மூவ் ஆகணும் அப்படின்றது வந்து நம்ம மைக்ரானில் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து 5000. ஃபீடு வந்து எவ்வளோ ஃபீல்டில் வந்து ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் 0.1 mm per revolution. ஸோ இந்த ஃபீல்டில் வந்து இந்த ட்ரில்லிங் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுன்றது தான் இதனுடைய பேராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிப்பீட்டட் சைக்கிளில் வந்து G75 க்ரூவிங் இன் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ நம்மளுடைய காம்பனண்ட்டில் நடுவில் வந்து இந்த மாதிரி க்ரூவிங் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் வந்து ரிப்பீட்டட் சைக்கிளில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் ஃபார்மேட் தான் இது. G75R அண்ட் G75XZ PQF. R அப்படின்றது வந்து ரிலீஃப் டிஸ்டன்ஸ் 0.5, X அப்படின்றது வந்து மைனர் டயா, Z அப்படின்றது வந்து எண்டிங் பாயிண்ட் ஆஃப் குரூவு, P அப்படின்றது வந்து டெப்த் ஆஃப் கட் இன் எக்ஸ் ஆக்சிஸ், Q
Q அப்படின்றது வந்து மூவிங் டிஸ்டன்ஸ் இன் Z ஆக்சிஸ், F அப்படின்றது வந்து ஃபீட் ரேட். இதில் வந்து டெப்த் ஆஃப் கட்டிங் எக்ஸ் ஆக்சிஸ் Z ஆக்சிஸ்மே வந்து PQன்னு சொல்லிட்டு அது வந்து மைக்ரான்ஸில் தான் நம்ம வந்து கொடுப்போம். G75 R வந்து 0.5 ரிலீஃப் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மைனர் டயா வந்து 30 இருக்கணும். ஸோ மேஜர் டயா வந்து 40, அதை வந்து நம்ம வந்து குரூப் பண்ணி அதை 30 வரைக்கும் நம்ம வந்து குரூப் பண்ணுறோம். ஸோ Z வந்து இதில் வந்து 8 இருக்குது. ஸோ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து பண்ணணும் அப்படின்றதால 8 + 6 வந்து 14 அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நமக்கு வந்து எடுத்துக்கிறதா கணக்கு எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து PQ ஃபீட் ரேட் வந்து 0.1 mm/revolution. ஸோ இந்த ஃபீல்டில் நம்ம இன்புட் டேட்டா கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான ரிப்பீட்டட் சைக்கிளில் க்ரூவிங் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டானது வந்து G76 த்ரெட் சைக்கிள் ப்ராசஸ். த்ரெட்டிங் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதனுடைய பேராமீட்டர்ஸ் நாமென்க்ளேச்சரை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ G76 அப்படின்றது வந்து த்ரெட் சைக்கிள் ப்ராசஸ். இதுவுமே வந்து ஒரு ரிப்பீட்டட் சைக்கிள் ப்ராசஸ் தான். ஜி கோடில் இருக்கக்கூடியதில் முக்கியமான கோடு வந்து G76. ஒரு த்ரெட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இந்த த்ரெட்டில் ஒரு த்ரெட்லேருந்து இன்னொரு த்ரெட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பிச்சு, அதுக்குள்ள ஆங்கிள் வந்து த்ரெட் ஆங்கிள் சொல்லிட்டு பேர். இதில் இந்த அவுட்டர் டு அவுட்டர் இருக்கிறது வந்து மேஜர் டயா, இன்னர் டு இன்னர் அதாவது ஸ்மாலர் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய டயாமீட்டர் வந்து மைனர் டயா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்னர் டயாக்கும் மேஜர் டயாக்கும் மைனர் டயாக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து பிச் டயா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ரூட் அப்படின்றது வந்து இந்த அவுட்டர்லேருந்து அது எவ்வளோ டெப்த்து போயிருக்கோ அதை வந்து ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இது கிரஸ்ட்டு அண்ட் வந்து இது வந்து த்ரெட் ஆங்கிள். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக்காக நம்ம ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து M கோடில் தான் சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுவோம். M20 × 2.5 அப்படின்றோம்னாக்கா M20 அப்படின்றது அதனுடைய மேஜர் டயா ஆஃப் த்ரெட்டு. இந்த த்ரெட் இருக்குனாக்கா இந்த அவுட்டர்லேருந்து இந்த அவுட்டர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து மேஜர் டயா. ஸோ இதை வந்து M20ன்னு சொல்லிட்டு இந்த 2.5 அப்படின்றது வந்து இதான் வந்து பிச்சு, அதாவது ஒரு த்ரெட்டுக்கும் இன்னொரு த்ரெட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து 2.5. அதாவது M20 டயா இருக்கக்கூடிய ஒரு த்ரெட்டு 2.5 பிச்சில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதான் வந்து M20 × 2.5. மைனர் டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து மேஜர் டயா -2 × டெப்த் ஆஃப் த்ரெட். அதாவது மைனர் டயான்றது இந்த டிஸ்டன்ஸ் தான். நமக்கு மேஜர் டயா தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா மேஜர் டயாலேருந்து இதனுடைய டெப்த், இங்கே ஒரு டெப்த் இங்கே ஒரு டெப்த் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி மேஜர் டயாலேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு மைனர் டயா வந்து கிடச்சிரும். ஸோ மைனர் டயா = மேஜர் டயா -2 × டெப்த் ஆஃப் த்ரெட். ஸோ டெப்த் ஆஃப் த்ரெட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா 0.613 × பிச் டிஸ்டன்ஸ். ஸோ பிச் அப்படின்றது வந்து 2.5 அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அதை 0.613 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 1.532 இதான் வந்து அந்த த்ரெட்டினுடைய டெப்த் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை வந்து நம்ம மைனர் டயா கண்டுபிடிக்கிறதுக்கு மைனர் டயா = மேஜர் டயா வந்து 20 அப்படின்றது இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ -2 × டெப்த் ஆஃப் த்ரெட் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1.532. அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா 16.935 அப்படின்ற மைனர் டயாமீட்டர் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் G76 கோடுடைய ஃபார்மேட் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். G76 த்ரெட் சைக்கிள் ப்ராசஸ். ஸோ G76 ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு P போட்டு அடுத்தது வந்து 6 டிஜிட்டில் வந்து 000000, நெக்ஸ்ட் வந்து Q வேல்யூ, அடுத்தது வந்து R வேல்யூ, தென் வந்து செகண்ட் லைனில் G76 XZPQF. ஸோ இதான் வந்து G76ல் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த P அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 0 வந்து நம்பர் ஆஃப் ஃபினிஷிங் போசஸ், அடுத்த 2 வந்து எண்டிங் சாம்பர் ஆங்கிள், அடுத்த 2 0 வந்து ஆங்கிள் ஆஃப் த்ரெட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து Q மேலே கொடுத்துருக்குற Q வந்து டெப்த் ஆஃப் கட் ஈச் பாஸ் இன் ரஃபிங். ஸோ எவ்வளோ டெப்த்து வந்து கட் பண்ணணும் ஒரு பாஸ்க்கும் அப்படின்றது. R அப்படின்றது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸு. எக்ஸ் அப்படின்றது மைனர் டயா. ஸோ இதில் ஃபார்மேட்டில் வந்து எக்ஸ் வேல்யூ மைனர் டயா கேட்டிருக்கிறதால நம்ம அந்த மைனர் டயா ஃபார்முலா வந்து முன்னாடி ஸ்லைடில் நம்ம வந்து கண்டுபிடிச்சி வேல்யூ எடுத்துருக்குறோம். Z அப்படின்றது வந்து டோட்டல் லென்த் ஆஃப் த்ரெட்டு, P அப்படின்றது வந்து டெப்த் ஆஃப் த்ரெட்டு, Q அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட், Q வந்து 100. இது எல்லாமே வந்து நம்ம வந்து மைக்ரான்ஸில் வந்து கொடுக்கணும்.
ஃபீட் அப்படின்றது வந்து 2.5 அப்படின்ற ஃபீட் ரேட்டில் கொடுக்கணும். ஸோ இது வந்து G76 அப்படின்னு கொடுத்துட்டோம்னாக்கா P02 அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் ஃபினிஷிங் ப்ரோசஸ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபினிஷிங் ப்ரோசஸ்னாக்கா 02 அண்ட் எண்டிங் சாம்ஃபர் ஆங்கிள் வந்து தேவையில்லாதனால வந்து 00ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஆங்கிள் ஆஃப் த்ரெட்டினுடைய ஆங்கிள் பார்த்தோம்ல, ரெண்டு த்ரெட்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 60 டிகிரி இருக்கணும். ஸோ அதனால் இது வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஸோ P02 00 60. அடுத்தது வந்து Q வந்து டெப்த் ஆஃப் கட் ஈச் பாஸ் இன் ரஃபிங். ஸோ இது வந்து Q வந்து 100 வேல்யூ. அடுத்தது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் வந்து 0.02 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து G76 போட்டு எக்ஸ் மைனர் டை அது நம்ம கண்டுபிடிச்சோம்ல 16.935 அது. அடுத்தது வந்து Z வந்து டோட்டல் லென்த் ஆஃப் த்ரெட் வந்து எவ்வளோ லென்த் வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகணும், அதாவது 50 வரைக்கும். அதனால் இந்த 0லேருந்து 50 வரைக்கும் -50 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க Z. அடுத்தது வந்து P அண்ட் Q வேல்யூ. P அப்படின்றது வந்து டெப்த் ஆஃப் த்ரெட்டு, Q அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட்டு. இது வந்து மைக்ரான்ஸில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 1.532 கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அது வந்து 1532 அப்படின்ற மைக்ரான்ஸ்லையும், Q அப்படின்றது வந்து 100 மைக்ரான்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபீட் ரேட் வந்து 2.5 அப்படின்ற ஃபீடில் வந்து த்ரெட் ஃபார்மிங் ப்ராசஸ் வந்து கேரி அவுட் ஆகும். ஸோ இதான் G76 த்ரெட் சைக்கிள் ப்ராசஸினுடைய ஃபார்மேட். ஸோ ஒரு த்ரெட் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம கோடிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பேராமீட்டர்ஸில் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டான அவுட்புட் வந்து கிடைக்கும். இன்கேஸ் இதில் ஏதாவது ப்ராப்ளம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கான ரெக்வயர்ட் அவுட்புட் வந்து கிடைக்காது. ஸோ ஒரு த்ரெட்டிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அதில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் த்ரெட்டிங் ப்ரோக்ராம் வந்து நம்ம கிளியராக வந்து க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து G கோட்ஸில் இருக்கக்கூடிய சம் இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் கோட்ஸ் பார்க்கலாம். G22 G23 ஸ்டோர்ட் டிஸ்டன்ஸ் லிமிட் இஸ் எஃபெக்டிவ், ஸ்டோர்ட் டிஸ்டன்ஸ் லிமிட் இஸ் இன்எஃபெக்டிவ். G77 அப்படின்றது வந்து ஃபிக்ஸ்டு சைக்கிள் டேர்னிங். ஸோ டேர்னிங் ப்ராசஸ் நம்ம பண்ணும்போது அது ஒரே இதில் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து ஃபிக்ஸ்டு சைக்கிள் த்ரெட்டிங் கோடு G78. G79 அப்படின்றது வந்து ஃபிக்ஸ்டு சைக்கிள் ஃபேஸிங் கோடு. G96 அப்படின்றது வந்து சக் ரொட்டேஷன் சர்க்கும்ஃபரன்ஸ், அதாவது mm/minute. ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வந்து அது ரொட்டேட் ஆகணும் அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் அந்த G96 சக் ரொட்டேஷன் சர்க்கும்ஃபரன்ஸ். G97 அப்படின்றது வந்து சக் ரொட்டேஷன் RPM, பர் மினிட்டுக்கு எவ்வளோ ரெவல்யூஷன் ரொட்டேட் ஆகணும் அப்படின்றத கொடுக்குறது இது. நெக்ஸ்ட் வந்து G94 அப்படின்றது வந்து டிஸ்டன்ஸ் ஃபீட் ரேட் பர் மினிட், அதாவது டூல் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃபீடு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றத mm/minute, ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறது G94. G95 அப்படின்றது வந்து ரெவல்யூஷன் பர் மினிட், ஒரு எவ்வளோ ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ வந்து ஃபீடு வந்து அப்ளை ஆகணும், ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ ரெவல்யூஷன் வந்து ரொட்டேட் ஆகணும் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து டிஸ்டன்ஸ் ஃபீட் ரேட் பர் ரொட்டேஷன். RPM அப்படின்றது ரெவல்யூஷன் பர் மினிட். RPM பேஸ் பண்ணி நம்மளுடைய ஃபீட் ரேட்டை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் G95 கோடு. நெக்ஸ்ட் வந்து G27 மெஷின் ரெஃபரன்ஸ் ரிட்டர்ன் செக். G28 வந்து ஆட்டோமொபைல் ரெஃபரன்ஸ் ரிட்டர்ன். G29 வந்து ரிட்டர்ன் ஃப்ரம் ரெஃபரன்ஸ். ஸோ G33 வந்து த்ரெட் சைக்கிள். G90 அப்படின்றது வந்து அப்சல்யூட் ப்ரோக்ராம். G91 அப்படின்றது வந்து இன்க்ரிமெண்டல் ப்ரோக்ராம். ஸோ அப்சல்யூட் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து சம் 0லேருந்து வேல்யூ வந்து நம்ம பர்டிகுலர் வேல்யூ வரைக்கும் நம்ம கொடுக்குறது. இன்க்ரிமெண்டல் அப்படின்றது வந்து ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி வேல்யூ நம்ம கொடுக்குறது தான் G90 and 91. அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி, ரிப்பீட்டபிலிட்டி. ஸோ சிஎன்சியை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதனுடைய அக்யூரசி அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும். ரிப்பீட்டபிலிட்டி, ஒரே மாதிரியான ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி, நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். காஸ்ட் எஃபிஷியன்சி, வெர்சடைலிட்டி, காம்ப்ளெக்ஸ் ஜியோமெட்ரிக்ஸ், டிஃபிகல்ட்டான ஜியோமெட்ரிக் எல்லாமே வந்து நம்ம இதில் பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ரெடியூஸ்டு லேபர் காஸ்ட், லேபர் கொடுக்கக்கூடிய காசை விட இதில் கம்மியாக தான் ஆகும். இம்ப்ரூவ்டு சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகும். ரெடியூஸ்ட் மெட்டீரியல் வேஸ்ட்டை நம்ம வந்து குறைக்க முடியும். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதால முன்னாடியே நம்ம அனலிசிஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறதால அன்வான்ட் மெட்டீரியல் மட்டும்தான் ரிமூவ் ஆகும், மற்றபடி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எதுவும் ரிமூவ் ஆகாது. ஃபாஸ்டர் ப்ரொடக்ஷன் சைக்கிள்ஸ், இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி.
ஸோ ப்ரொடக்ஷன் சைக்கிள் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும். இதான் சிஎன்சி லேத் மிஷினில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். ஸோ ஃபார் நம்ம பேசிக்காக ஒரு பிகினர் சிஎன்சி மிஷினை பற்றியும் அதனுடைய கோடிங் பற்றியும் எப்படி எப்படிலாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற டீட்டெயில் வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.